கதைப்பொம்மை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் தேவதை வாழும் வீடு. இதை எழுதியிருக்கிறவர் உமா பாலகுமார். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் காலையில் பவித்ரா எழுந்தபோது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது நினைவுக்கு வந்தது. பனிப்பாறையாய் இறுகியிருந்த உள்ளம் வெளிக்காற்றை சுவாசிக்க விரும்ப எங்காவது சென்று வந்தால் நல்லா இருக்கும் என்ற உணர்வு. சுற்றுலா தலங்கள் மாதிரி அருகில் ஏதாவது இருந்தால் போய் வரலாமே என்று சீதாவுடன் கூற இருவருமே டிரைவரை அழைத்து கொண்டு கிளம்பினர். முதலிலே ஆலியார் அணைக்கட்டுக்கு சென்றபோது சரிவில் தெரிந்த தோட்டமும் பறந்து விரிந்த ஏரியும் பவித்ராவின் மனதை ஓரளவு அமைதிப்படுத்தின. மனம் சிறு குழந்தையாகி இயற்கையாக ரசிக்க ஆரம்பித்தது. அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறு பிள்ளைகளுடன் குழந்தையாக விளையாடி கொண்டிருந்தாள் பவி. இவர்களுடன் இணைந்து கைத்தட்டி குதூகலமாய் ரசித்து கொண்டிருந்த போது தன்னை யாரோ உற்று பார்க்கின்ற உணர்வில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் பவி. அங்கு யாருமே இல்லை என்றாலும் ஊசியாய் உரசப்பட்ட உள்ளுணர்வுகள் வேற மாதிரி கூறின. சிறிது தூரத்தில் பொதுப்பணித்துறையிலிருந்து ஆய்வு மாளிகை மட்டுமே தெரிய அங்கு வெளியில் யாருமே இல்லை. உடனே சீதாவிடம் திரும்பினவள் போலாமா குரலில் ஒரு விதமான தவிப்புடன் கேட்டாள். அருகில் இருந்த மெஸ்ஸில் சாப்பிட்டு இருவரும் குரங்கு அருவிக்கு சென்றனர். அதே நேரத்தில் ஆலியாருக்கு டெண்டர் விஷயமாக அங்கு வந்திருந்த பிரணேஷும் பவித்ராவை பற்றியே யோசித்து கொண்டிருந்தார். அங்கிருந்த அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டு ஓய்வெடுக்கும் போது எதர்ச்சியாக ஜன்னல் அருகில் சென்று பார்த்தபோதுதான் அவன் பவித்ராவை பார்க்க நேர்ந்தது. சிறு குழந்தையாய் குதூகலமாய் கைத்தட்டிப்படியே நின்ற அவள் தோற்றம் பழைய ஞாபகங்களை கிளறத் தொடங்கியது. பவித்ராவும் சீதாவும் அருவிலிருந்து கிளம்பி வேதாந்தர மகரிஷின் ஆசிரமத்திற்கு சென்று சிறிது நேரம் அங்கு அமர்ந்து தியானம் செய்துவிட்டு பின்பு கெஸ்ட் ஹவுஸ் திரும்பி வந்தனர். அங்கிருந்த கேர்டேக்கர் பவிக்கு 2 முறை ஃபோன் வந்ததாக கூறி அந்த நம்பரை கொடுத்தார். அது பிரணேஷின் செல் நம்பர் என்பது புரிய இன்று அவன் ஏன் அழைத்தான் என்ற யோசனையுடனே உள்ளே சென்றாள். ஓய்வு நாளில் அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் போராட விருப்பமில்லை என்று உடை மாற்றி வந்து வாக்மேனில் பாட்டு கேட்டு கொண்டிருந்தாள் பவி. இசையில் சுகமாய் லயந்து தன்னை மறந்து அமர்ந்திருந்தவளை ஃபோன் வந்திருக்கிறது என்று உசுப்பி அழைத்தாள் சீதா. ஹாலுக்கு சென்று ரிசீவரை எடுத்து ஹலோ, ஐ எம் பவி ஸ்பீக்கிங் இயல்பாக மொழிந்தாள். நான் ஃபோன் பண்ணினேன்னு யாருமே சொல்லலையா? இல்லை பதிலுக்கு ஃபோன் பண்ணுங்கிறத கேட்டசியெல்லாம் உனக்கு மறந்துடுச்சா என்றான் அவன் குரல் இரும்பாய். சாரி சார், நாங்கள் வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தோம். சொல்லுங்கள், என்ன விஷயம்? பொறுமையை இழுத்து பிடித்தபடியே வினாவினாள். மதியமே அங்கிருந்து கிளம்பிட்ட? அவன் கேள்வியின் தொங்கி நின்ற அர்த்தம் புரிந்து ஒருவித எச்சரிக்கை உணர்வு உள்ளே பரவியது. உடனே அவன் லைனில் இருப்பது நினைவுக்கு வர எங்கிருந்து சார் மெதுவாக கேட்டாள். நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே தொடர்ந்து வந்து ஆட்டம் போட்டுட்டு எங்கன்னு தெரியாத மாதிரி கேட்குற நக்கல் நஞ்சாடியுடன் வார்த்தைகள் வந்தன. ஒரு நிமிஷம், எனக்கு புரியல. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஒரு டெண்டர் விஷயமா இன்னைக்கு நான் ஆலியார் கெஸ்ட் ஹவுஸுக்கு வர்றேன்னு தெரிஞ்சு தானே நீயும் அங்கே வந்த. அதுக்கப்புறம் எங்கே யாரை தேடி போனேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் ப்ளீஸ், போதும். உங்ககிட்ட நான் வேலை செஞ்சாலும் பேசுறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. உங்கள் பின்னாடியே வர்றதுக்கு நான் ஒன்றும் உங்கள் பிளாக் கேட் இல்லை. தெரியும், நீ ஒரு பிளாக் ஷிப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொற்களை சிதற விட்டான். அதோடு இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கோங்க சார். இன்னைக்கு நீங்கள் போகிறதா மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா அங்கிருந்து எவ்வளோ தூரம் விலகி போக முடியுமோ போயிருப்பேன். ஓ, எவ்வளோ தூரம்? கோயம்புத்தூருக்கு உன் பழைய காதலனை தேடியா? நீ சொல்கிறதையெல்லாம் நம்ப சொல்கிறியா? ஏளனத்துடன் கேட்டான். தன்னை சுற்றி ஏதோ ஒரு அக்னி ஜுவாலை வலம் வருவது போல் உணர்ந்தாள் பவி. இனிமேல் பர்சனல் மேட்டர் எதுவும் வேணாம் சார். எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க, இறுகிய குரலில் வினாவினாள் பவி. ஆமாம், மறந்துட்டேன் பாரு. பர்சனலாக பேச தகுதி இல்லாத ஒருத்திக்கிட்ட அப்படி பேசினது தப்பு தான் நக்கலாக கூறியவன் மறுநாள் செய்ய வேண்டிய வேலைகளை நினைவுபடுத்திவிட்டு
பட்டென்று வைத்து விட்டான். பிறகு தொடர்ந்த நாட்களில் வேலை முழுவதும் வேகத்துடன் நடந்தன. அவளுடைய பாஸ் ரத்தினம் 15 நாட்களுக்கு ஒரு முறை பொள்ளாச்சிக்கு வந்து நடந்து முடித்திருக்கும் வேலைகளை மேற்பார்வையிட்டு சென்றார். பவித்ரா கவனித்துக் கொள்வதால் தான் அங்கு நிம்மதியாக இருப்பதாக கூறிய போது நெஞ்சம் நெகிழ்ந்து போனாள் அவள். ஒரு நாள் காலையில் பங்களாவுக்கு சென்றபோது சூப்பர்வைசர் அவளை தேடி வந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாண்டியர் லைட் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு மேடம் என்றான். அந்த அறைக்குள் சென்றவள் மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கும்படி அமைக்கப்பட்ட இடத்தில் அதை மாற்றி மின் விளக்குகளை பொருத்தும்படி எலக்ட்ரிஷியனிடம் பேசிக்கொண்டிருந்த போதுதான் பிரணேஷ் வருவது தெரிந்தது. ஒரு நிமிஷம் மாடிக்கு வர முடியுமா? அங்கே செய்ய வேண்டிய சில மாற்றங்களை பற்றி பேசணும். அவன் அழைக்க மறுக்க முடியாமல் மௌனமாய் பின்தொடர்ந்தாள் பவித்ரா. பங்களாவின் 2வது மாடியில் இருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றாள் பிரணேஷ். அங்கிருந்த 2 அறைகளில் ஒன்று பாதி தடுக்கப்பட்ட போது குளியலறையாக மாற்றியிருந்தது. அங்கு நுழைந்தவன், இதில் ஒரு பாத்டப் வேணும்னு கேட்டிருந்தனே, கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல என்றான் ஒரு மாதிரியான குரலில். உடனே அதன் அர்த்தம் புரிந்து ச என்றபடி திரும்பிய அவளை இரும்பாய் தடித்தது அவன் கரம். ஏய், உனக்கென்ன அதில் அவ்வளோ கஷ்டம்? என் மனைவியோட நான் மகிழ்ச்சியாக கழிக்க போகிற தருணங்கள் அது. அதுக்கு ஏன் நீ முகம் அப்படி திருப்பிக்கிற? கூர்மையுடன் கேட்டவளின் விழிகள் மெல்ல உயர்ந்து அவளைவே ஆழ்ந்து நோக்கினான். பிறகு தோலை குலுக்கியபடியே திரும்பி அவன் முன் செல்ல மௌனம் கோபத்துடன் பின்தொடர்ந்தாள் பவி. செல்லும் வழியிலே அந்த அறையில் செய்ய வேண்டிய மாற்றங்களை பற்றி, தனி லிஸ்டுகள் தேவையை பற்றியும் கூறினான். ஏதோ நினைவு வந்தாற்போல் அவள் பக்கம் திரும்பினான். மிஸ் பவித்ரா, கீழ் அறையில் ஒரு பழைய ரோஸ்வுட் கட்டல் பெருசாக இருக்கிறத பார்த்தேன். அதையே நல்லா பாலிஷ் பண்ணிட்டு என் பெட்ரூம்குள்ளே உபயோகப்படுத்தலாம்னு இருக்கேன். அது உங்கள் குடும்ப கட்டல் தானே? அவன் குரலில் புரியாத ஏதோ ஒரு செய்தி. ஓகே சார் என்று கூறிவிட்டு அவன் மேலே பேச ஆரம்பிப்பதற்குள் வேகமாக கீழே இறங்கி சென்றபோது எதிரே மேனேஜர் வந்து கொண்டிருந்தார். நேற்று எல்லா இடத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபோட்டோ எடுத்துட்டேம்மா, நானே டெவலப் பண்ணி கொடுத்துடவா என்றபடி 2 ஃபிலிம் ரோல்களை அவளிடம் கொடுத்தார். இல்லை, கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிற வழியில் ஒரு ஸ்டுடியோவை பார்த்தேன், கொடுங்க நானே கொடுத்துட்றேன். தன் கைப்பையில் அவற்றை பத்திரப்படுத்தினாள் பவி. மாலையில் கெஸ்ட் ஹவுஸிற்கு செல்லும்போது வழியில் இருந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ ஷாப்பில் காரை நிறுத்தச் சொல்லி இறங்கியவள் மெதுவாக உள்ளே சென்றாள். அந்த கடைக்காரரோ பவியை கண்டதும் முகமலர வரவேற்று, என்னம்மா ரொம்ப நாளாக உங்களை பார்க்க முடியல, ஊர்லேருந்து இப்போ தான் வந்தீங்களா என்றான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் வியப்புடன் நிமிர, இந்தாங்கம்மா தாத்தா பாட்டியோட சதாபிஷேகம் எடுத்த ஃபோட்டோ, இதை வாங்கத்தானே வந்தீங்க, ஏம்மா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரல? மிகவும் தெரிந்தாற்போல் அவன் கேட்டபோது மனதிற்குள் ஏதோ ஒரு புதிர் மெல்ல அவிழ்வது போல சுகமாக ஒரு படபடப்பு. அவர் கொடுத்த கவரை வாங்கும்போதே, சார் கூட வரலையாம்மா, உங்கள் ஜோடி பொருத்தம் பார்த்து கண்ணு வைக்காதவங்களே கிடையாது போங்க என்றபடி உற்சாகத்துடன் அவன் திரும்ப அவள் பார்வையும் அவரை தொடர்ந்தது. பார்வை அந்த சுவற்றில் பதிய முதலில் வியப்புடன் விரிந்து மறுகணமே ஸ்தம்பித்து போனது. இது எப்படி சாத்தியம்? உள்ளுணர்வுக்குள் பதறி போனாள். அப்படியே உறைந்து போய் நின்று விட்டாள் பவித்ரா. அப்படி அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எதை பார்த்து பதறி போய் நின்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடனே கதையோட இணைஞ்சிருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட நிறை குறைகளை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.